இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மச்சினச்சிகள் அவங்க அக்காவை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க. கேள்றா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தான கேக்குற, கூச்சமா கேக்குறா. அதுக்கு கரெக்டா உங்க அத்தா பதில் சொன்னாங்க. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. சும்மா இருக்க மாட்டா. எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. அது நடக்கும், ஜாக்கிரதை. உங்க பக்கத்துல எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இல்ல அது உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 10 மாசம் ஆகுது. உளர ஆரம்பிச்சுட்டே. 2 நாள் அமைதியா இருப்பா, வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா, சாமி அதிகமா கும்பிடுவா. நீங்க கவனிக்கல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இல்ல அந்த கஷ்டமே என்னாலதான் சார் வந்துச்சு. இது உண்மை சார். லவ் பண்ண டைம்ல தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு. லவ். ஐயோ, சனிய ஜடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. நீங்க என்ன கூப்பிடுங்க உங்க அத்தானே? ஆட்டோ ஓட்டுறனால ஆட்டோக்கார். ஆட்டோக்கார். இட்ஸ் மீ. ஆட்டோக்காருக்கு என்ன தண்டனை? இப்ப அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். என்ன இதெல்லாம் செல்ல அடிமாயா? நீங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? டார்ச்சர் பண்ற ராஸ்கல். கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. புதுக்கோட்டை திருவிழா சார், அங்க போயிருந்தோம். திருவிழால வர பாத்தீங்களா? திருவிழால பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆமா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே? அவர் 2 பேரையும் பார்த்தாரு. நானும் ஓகே, நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அடிமையா இருப்பாங்களா? சார் சத்தியமா அடிமையா சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார். அப்பதான் தெரியுது எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பிஎஸ்சி படிச்ச படிப்புக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நல்லா படிச்ச டீசென்ட்டான மாப்பிள்ளை எல்லாம் வந்தாங்க. நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன். கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். அக்காவோட அழகுக்கு அறிவிக்கும் பியூசி படிப்புக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆராத்தி ஆராத்தி, அருமையான ஆராத்திங்க. என்னடா நடக்குது இங்க? கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். என்ன இது? கொட்டு சுட்டு போட்டு வந்த பாசமான எங்க மச்சான். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இந்த வெளித்தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனச போல. என்ன தெரிகிறது? அள்ளி இறங்க மச்சான் தங்க காசுகளை. அள்ளி இறங்க மச்சான் தங்க காசுகளை. ஓஹோ, கதை இப்படி போகுதா? கிரெடிட் கார்டு தரீங்களா? கிரெடிட் கார்டு தரீங்களா? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நீங்க பின் நம்பர் சொல்லிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒன்னு கொடுத்தா போதும். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. அத்தான் சொல்லி என்னன்னு கூப்பிடுங்க நீங்க? ஆமா இல்ல ஜிஜுன்னு கூப்பிடு. ஜீசுவா? ஜீஜா ஜி, அத நான் சுருக்கி ஜிஜுன்னு கூப்பிடு. செல்லம்மா. எஸ். நாய் குப்புற மாதிரியே இருக்கு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே. அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு. அதெல்லாம் கரெக்டா அடிப்பாங்க பாரு. சொல்லுமா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2-3 பேர் இருக்காங்க. அதுல பெஸ்ட் யாரு? ஐஷு. கரெக்ட். உனக்கு அது ஒண்ணுதாமா தெரியுது, அவருக்கு 3 பேர் தெரியுது. ஆஹா, வளைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அதுல நீங்க கவனிக்கணும். நீ எப்படி ஜீஜுன்னு சொல்லியோ அது மாதிரி ஐஸ்வர்யாவை ஐஷுங்கிறாரு. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். விரும்பி சாப்பிடுற ஒரு ஐட்டம் ஃபிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அதை விட தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷா தயிர் சாதம்? ஆக்சுவலா கர்ட் ரைஸ் தான். ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல? சொல்லணுமேடா உனக்கு. ஏங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? ஆஹா, வளைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே. 2 மாசத்துல ஒரு தயிர் சாதம் கூட அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன வாங்கி கொடுக்கல? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. என்ன தண்டனை? டான்ஸ் பண்ணுவாங்க, ஆடலாம். அது எங்களுக்கு தண்டனை. நாங்க கேக்குறது அவருக்கு தண்டனை. தோப்பு காரணம் போடுறது. தோப்பு காரணம் போடுறதுல அது நல்லா இருக்கும்டா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அக்காக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன இவ்வளவு யோசிக்குது? ஏதோ சதிகிதி பண்ண போகுதா? அவரை தான் பிடிக்கும். எனக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் பேபி. பேதியா? யாரும் கிட்ட கழுவே பேபி இல்ல, பேபி. இவர் மூலமா வந்ததுதான் என்னோட குழந்தை. இது பேபி. இந்த பேபியால கிடைச்சதுதான் அந்த பேபி. ஓ,
நீ அப்படி வரியா? அப்ப அதே கேள்வி அவர்கிட்ட கேளுங்க ஆ. சார். என்ன பிடிக்குமா அவங்க வைஃப பிடிக்குமா? என்னடி இது? இது என்னமா லாஜிக்? என்ன பிடிக்குமா உன் பொண்டாட்டி பிடிக்குமான்னு எப்படி கேட்க முடியும்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சார் ஷோவோட பேரே வம்பிழுக்கும் மச்சு நிச்சி தானே. அதுக்காண்டி இந்த கேள்வி எப்படி கேட்க முடியும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அந்த ஆப்ஷன்லயே வைக்கலனாலும் அவர் வந்து அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. எம்மா எம்மா என்னம்மா இது? அது ஃபன்னுக்கு சொல்றது. உண்மையை தான் சார் சொல்றேன், ஃபன்னெல்லாம் கிடையாது. இப்போ கூட இவ்வளவு பிடிக்குமா அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லுவேன் சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அது எப்படி? அவனுக்கு 14 வருஷமா தெரியும் சார். இவங்கள 14 வருஷம் தான் தெரியும் சார். இப்பவே கண்ணை கட்டுது. அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதே விஷயம் நான் இவங்ககிட்ட ஷேர் பண்ண எங்க ரியாக்ஷன் வேற போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சும்மா வெளில போனேன் கொஞ்சம் பார்ட்டி பண்ணேன் அப்படின்னா அப்படியே மாமா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்காது. இது தூக்கி போட்டு மிதிக்கும். ரைட்டு தானே? ஆமா சார். இதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறது இல்லையா? நல்லா இருக்கு. சின்ன வயசுல வீடு தொடக்கிறேன்னு தொடச்சு சமத்தியா ஒரு அடி வாங்கினான். எங்க வாங்கினான்? அத நான் சொல்றேன். தாடையில. தப்பு. 2 பல்லு அதே ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கினான். இப்ப கேப் போட்டிருக்கா. யாரு பக்கம் சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க. தண்ணி அங்கதானே வருது. கேப் போட்டு மறைச்சிட்டாங்க சார். தெரியாது. நீங்க தெரிஞ்சிருக்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு. மாப்பிள்ளைக்கு மறைச்சு உடைச்ச பல்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சொல்லுங்கம்மா என்ன பனிஷ்மெண்ட்? ஆஹா ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ. அவ ஏதோ இப்படி நம்பியார் மாதிரி பண்றா. அடிக்கணுமா நீ? அட கொஞ்சம் சும்மா இருயா. சரி அடிக்கிறியா? என்னடா நடக்குது இங்க? என்னம்மா பொழுதுபோக்கா ஒருத்தனை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? அவளுக்கு கடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கடிச்சு எலக்ட்ரிக் சுடுகாடு. கடிச்சா உடஞ்சிரும்ல. பரவாயில்ல மறுபடியும் போட்டுக்கலாம். ரொம்ப ஓவரா போறீங்கடா. ஐயோ குரங்க பிட்லாம் அப்படியே வருது முருகா. அக்கா எதை பார்த்து ரொம்ப பயப்படுவா? சுத்தமா பயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்காதுன்னா அப்புறம் எதுக்கு கேக்குறேன்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜ் இல்ல, தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. லவ் மேரேஜ் வரையா? வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? சரி சொல்லிடுங்க நீங்க. அக்கா வந்து பேர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப பயப்படுவா. அப்படியா? தெரியாது. சொன்னதில்ல சார். இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுக்கணும். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காது. சோ நான் அவர் கூட இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும். ஏமா அவருக்கு தண்டனை கொடுக்க சொன்னா உங்க அக்காவுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. ஆனாமா உங்க அக்கா பயப்படுற பறவை நீங்க தான் நினைக்கிறேன். சும்மாவே பக்கத்துல நின்னாலே பிடிக்காது சார். பக்கத்துல நின்னாலே பிடிக்காது. எனக்கு ஆத்திரங்கள் வருது. இத ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுமா? நல்லா தான் இருக்கு. எது? இல்ல நான் இப்பவே டெலீட் பண்றேன் சார். டெலீட். நீ கையறா போட்டோ எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இன்னும் பாருங்க சார், என்ன இது வெறுப்பேத்தணும்னே பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீங்க வாமாங்க. ஏன் போற? ஏய் நான் தான் எடுத்து விட்டேன். தம்பி நீ வாங்கி டெலீட் பண்ணு. பண்றா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? எந்த டிராவல் எங்க அக்காக்கு பிடிக்காது. சொல்லு. பஸ் தான். நோ. பைக் டிராவல் அவளுக்கு பிடிக்காது, ரொம்ப பயப்படுவா. மாற்றம். ஓகே என்ன தண்டனை? என்ன வாட் இஸ் a punishment? எங்க மாமா வந்து டார்லிங் கூப்பிடுன்னு என்ன. இருந்தாலும் உனக்கு ஆனா யாருமே தண்டனை எல்லாம் கொடுக்கல. இவங்களுக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் அக்காக்கு தண்டனை. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த ஷூட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை. நம்ம என்ஜாய் பண்ணிப்போம். தண்டனை வீட்ல போய் நடந்து. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல வழக்கமா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இப்படி கூப்பிட்டது இல்ல இது வரைக்கும். சொல்லு டார்லிங். ஐயோ மணிமேகலை என்னடா வெக்கமா? ஆமா சார். அக்கா வீட்டுக்காரர் எப்படி அண்ணன்? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. எங்க அப்பா கேபிள் ஆபரேட்டர். எங்க அப்பா கிட்ட கேபிள்ல ஒர்க் பண்ண வந்தாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஓஹோ கதை இப்படி போகுதா? அண்ணே டீ கடைக்காரரை கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அண்ணே நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க அப்படி. படிச்ச ஸ்கூல்ல அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ்ஸோட நேம் சொல்லுங்க. படிச்ச ஸ்கூல்ல இல்ல டீச்சர் நேம் இல்லாம சொல்லுவாங்க காதல் பண்றப்ப. தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது.
தெரியாதா தெரியும் 2 வருஷம் லவ் அவ்வளவு ஃபோன் காலு ஒரு ஸ்கூல்ல பிடிச்ச மிஸ் பேர் கூட தெரியல சார். தெரியல. என்ன தண்டனை அண்ணனுக்கு? பாப்பாக்கு எதனா ஒரு கவிதை சொல்றீங்களா? காந்தி பிறந்த பொண்ணு இதுதான் நான் லவ் பண்ண பொண்ணு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஏமா இதுக்கு கையெல்லாம் வேற கொடுக்குறீங்க? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க சார். யாருக்கு? அக்காக்கு. அக்கா கணிப்பி. அதை நீ ஏன் படிச்ச? ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அக்காக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பா. அவர் என்ன கவிதை எழுதி அனுப்பினார் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு? எனக்கே ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு சார். சொல்லுங்க. கொஞ்சம் ஷையா இருக்கு சார் சொல்றது. என்னது? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். என்னடா அம்பி அப்படி என்னடா எழுதுன? கைபேசியில் தருமுத்தம் கன்னத்தில் சேராது, காத்திரு வருகிறேன் கன்னத்தில் தருகிறேன். அதே அடே பேயில போமா. இலே நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. இதெல்லாம் எனக்கே தெரியாது சார். இந்த கவிதை மேட்ரு. ஆமா சார். எடுத்து அது அனுப்ப வச்சிருக்கு போல இருக்கு. அது யாருக்கும் அனுப்ப வச்சிருக்கோம். சாம்பார் ஆப்பு எனக்கு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.